இறைவா நீ அனைத்தும், இறைவா நீ நன்றாக இருக்கட்டும், இறைவா நன்றாக எங்களை படைத்தாய், அனைத்தையும் நன்றாக கொடுத்திருக்கின்றாய் எங்களுக்கு, இறைவா உந்தனக்கு நன்றி நன்றி நன்றி. அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவரின் பொற்பாத கமலங்களை பணிந்து வணங்கி சிரம் தாழ்த்தி வணங்கி இந்த பதிவினை வெளியிடுகின்றோம். ஆனி ஆடி மாதத்தில் அபிராமி அந்தாதி ஓதுபவர்கள் சிறப்பு மிக்கவர்கள், புண்ணியசாலிகள். ஒரு முக்கியமான தகவல். ஆனி மாதம் நடந்துட்டு இருக்கு, அடுத்து ஆடி மாதம் வரப்போகுது. இந்த பதிவுக்குள்ளே போக முன்னாடி ஒரு முக்கியமான செய்தியை பார்த்துட்டு போகலாம். அனுதினமும் அடியவர்கள் புண்ணியங்கள் செய்ய, புண்ணியமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காக்கும். பிறருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி கட்டாயமாக என்றாவது ஒரு நாள் உங்களிடம் வட்டியும் முதலுமாக திரும்பி வந்து சேரும். இது இறைவனின் மிகப்பெரிய டிசைன். அதனால் அடியவர்கள் எப்பொழுதும் ஏதாவது ரூபத்தில் ஜீவராசிகளுக்கு உதவிகள் செய்து கொண்டே இருங்கள். பிற மனிதர்களுக்கு, சக மனிதர்களுக்கு ஏதாவது ரூபத்தில் உதவிகள் செய்து கொண்டே இருங்கள். நல்ல தகவல்களை மனிதர்களுக்கு பரப்பிக்கொண்டே இருங்கள். நல்லதை செய்ய தூண்டுங்கள், நல்லதே நடக்கும். சைவத்தை கடைபிடிங்கள், சைவமே முக்கியம் என்று சொல்லி இந்த பதிவினுள் செல்வோம். இந்த பதிவில் குருநாதர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பதிவு எங்கே சொல்லியிருந்தாங்கன்னா, மதுரையில் வந்து ஒரு மதுரையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. பசுவலை சக்தி மாரியம்மன் கோயிலில் லோபாமுத்திரை சன்னதியில் அன்னை சமேத அகத்திய மாமுனிவர் சன்னதியில் ஜூன் மாதம் 22, 23 2020 கடந்த ஆண்டு வந்து ஒரு முக்கியமான பதிவு சொல்லியிருந்தாங்க. அதில் என்னன்னாக்க, இந்த மாதிரி வந்து சில சூழ்நிலைகள்னால ராகு கிரகம் பூமியை நெருங்கிக்கிட்டே இருக்குது, இதனால் நிச்சயம் அழிவுகள், அதனால் சண்டை, மனசு தீமையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து உலகத்தில் நம்ம நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் வந்து அது வேறு விஷயம். ஆனால் வந்து இதுதான் முக்கியமான காரணம்னு சொன்னாங்க. அது ஒரு சைட்லேருந்து ராகு கிரகம் பூமியை நோக்கி வருது, இன்னொரு சைட்லேருந்து கேது கிரகம் பூமியை நோக்கி வருது. ரெண்டுமே தாங்க போகுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த குருநாதர் அன்னைக்கு சொன்னப்போ. இதை தொடர்ந்து தான் என்ன பண்ணாங்கன்னா, முக்கியமான அறிவிப்பு அங்கே வச்சு வெளியிட்டாங்க. சிவபுராணத்தை வந்து உலகம் ஃபுல்லாக ஓங்கி ஒலிக்கணும், பாடணும் அப்படின்னு அன்புடன் அகத்திய மாமுனிவர் கருணை கொண்டு உலக மக்களை காப்பாற்றுறதுக்காக சொன்னாங்க. இதனோட வெளிப்பாடாக நிறைய தகவல்கள் அந்த சத்சங்கத்தில் வெளியில் வந்தது. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னாக்க, நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளை காப்பாற்றுறதுக்காக வெளிக்கிரக வாசிகள் வந்து வேற்று சித்திரக்குள்ளார்கள்னு சொல்லுவாங்க குருநாதர். அவங்க பூமியை நோக்கி வந்தாங்க. அவங்க அது போன தடவை பார்த்துருப்போம். நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கலம் வந்து நம்மளை நோக்கி வந்தது. அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு அப்படின்லாம் பேசியிருப்போம் நம்ம. இப்போ அதனோட தொடர்புடைய ஒரு பதிவு இது வந்து உங்களுக்கு வந்து நல்லது கொடுக்கும், நல்லது செய்யும். எப்படி நல்லது செய்யும் அப்படின்னா, குருநாதர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்காக நான் போராடுகிறேன், மற்றவர்களுக்காக நீங்கள் போராடுங்கள் என்பேன், அவ்வளோதான் என்பேன். அவ்வளோதான் சொல்கிறாங்க. உங்களுக்காக நான் போராடுறேன், மற்றவங்களுக்காக நீங்கள் போராடுங்க. எப்படின்னா, அந்த உலகம் நல்லா இருக்குது. இப்போ ஆனி மாதம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனி மாதம் ஆடி மாதம் பூர்த்தியாகும் வரை அம்பாள் ஆலயத்திற்கு சென்று அபிராமி அந்தாதி அம்பாளின் பாடல்களை, அபிராமி அந்தாதி இல்லை அம்பாளின் பாடல்களை பாடி வந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பலனை வந்து எதிர்பார்க்காம நீங்கள் பாட்டு செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம வந்து ஆலயத்துக்கு போங்க. அதோட சொல்லிட்டு குருநாதர் வந்து முக்கியமான ஒரு தகவல் சொல்லுங்க. ஆடி மாதத்தில் அபிராமி அந்தாதி ஓதுபவர்கள் சிறப்பு மிக்கவர்கள், புண்ணியசாலிகள் என்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களால் முடிந்த அளவிற்கு ஆடி மாதம் ஏதாவது ஒரு அம்பாள், உங்கள் ஆலயத்தின் அருகில் உள்ள அம்பாள் ஆலயத்திற்கு சென்று அபிராமி அந்தாதி படிங்க, மனமுருகி படிங்க. இல்லை அம்பாளோட உங்களுக்கு பிடித்தமான பாடல், சில பேருக்கு லலிதா சகஸ்ரநாமம் தெரியும், சில பேருக்கு வந்து அம்பாள் பாடல்கள் தெரியும். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. உங்களுக்கு பிடித்த அம்பாள் பாடல்களையும் பாடிங்க. இது வந்து தொடர்ந்து பாடிட்டே வாங்க. பலனை வந்து எதிர்பார்க்க வேணாம், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டே இருங்க. இதில் வந்து மிகச்சிறந்த சிறப்பு மிக்கவர்கள் மிக புண்ணியசாலிகள் என்று சொல்லியிருக்காங்க. இது வந்து பெரிய விஷயம். இது 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 இந்த வழக்கத்திலிருந்து வந்து பலதுதான். ஆனி மாதத்திலிருந்து ஆரம்பிக்கணும். ஆனி மாதத்திலிருந்து ஆரம்பித்து ஆடி மாதமும் செய்ய வேண்டும். அதனால் அடியவர்கள் இந்த வாக்கினை பயன்படுத்தி உடனே சென்று உங்கள் அருகில் உள்ள ஆலயத்தில் ஆடி மாதத்தில் அபிராமி அந்தாதி ஓதிட்டு வாங்க. பல சிறப்புகள் உண்டாகும், நல்லதே நடக்கும். நீங்களும் உங்கள் குடும்பமும் ஓங்கி நன்றாக வாழ்வீர்கள், வாழ்வீர்கள். புண்ணியங்கள் செய்க, சைவத்தை கடைபிடியுங்கள். இந்த ஆடி மாதத்தில் அபிராமி அந்தாதி ஓதிவாங்க. வீட்டிலேருந்து உங்களால் முடிஞ்ச இயன்ற பிரசாதங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உள்ள பக்தர்களுக்கு கொடுங்க.
உங்களால் முடிஞ்ச ஆணி ஆடி மாதம் அம்பாளுக்கு கொடுக்குற மாதிரி நினச்சிட்டு அங்கே உள்ள அடியவர்களுக்கு, பெண் அடியவர்களுக்கு உங்களால் முடிந்த தானங்களை அவர்கள் மனம் மகிழும் என்ன குங்குமமோ, வளையலோ, இல்லை ஆடையோ, ஆபரணங்களோ, உங்களால் எது முடியுதோ அது, அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி உங்களால் எது முடியுதோ அதை கொடுத்து, நல்ல ஒரு ஸ்வீட்டு கொடுத்து, உங்களால் வீட்டிலேருந்து இல்லத்திலேருந்து செய்து அம்பாள் பாதத்தில் வைத்து அதை அபிஷேக பிரசாதமாக்கி அதை அனைவருக்கும் அளித்து அபிராமி அந்தாதி ஓடி வாருங்கள். கட்டாயமாக, நிச்சயமாக இறைவன் அருளால், சித்தர்கள் அருளால், குருநாதர் அருளால், அம்பாளின் அருளால் மிகச் சிறப்பு உங்கள் இல்லத்தில் உண்டாகும். புண்ணியங்களும் உங்களுக்கு உண்டாகட்டும். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். அன்னை ஸ்ரீ லோபாமுத்திர உடனே தந்தை அகத்திய மாமன திருடுகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.